Hi everyone, இது HHRMC நாராம். நம்ம சேனல்ல எக்ஸல் டியூட்டோரியல்ல டெய்லியும் ஒரு கோடிங் டிப்ஸை நம்ம பார்க்கலாம். இது லேர்னிங் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர்ஸ் கேட்டகரி அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நாலேஜ் க்ரோ அப் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க இப்போ எக்ஸல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் பேஜை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு Alt F11 கொடுங்க. Alt F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தட் இஸ் மேக்ரோ VBAன்னு சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன். அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபைல், எடிட், வியூ, இன்செர்ட், ஃபார்மேட், டீபக், ரன், டூல்ஸ், ஆட்இன்ஸ், விண்டோஸ், ஹெல்ப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு யூசர் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பிக் டூலில் பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் அந்த இன்செர்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் யூசர் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு அவுட்லுக் இந்த மாதிரி யூசர் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூசர் ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் டேட்டாவை எப்படியெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கமோ நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணணும். ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி நீங்கள் கண்டென்ட் எல்லாம் போடணும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃப்ரேம் இன்செர்ட்டில் ஃப்ரேம் ஆப்ஷன் நான் கொடுத்து நான் வந்துட்டு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நீங்கள் டூல் பாக்ஸ் போங்க. இங்கே இருக்கு பாருங்கள், அப்பரில் இங்கே வந்துட்டு ரைட் இல்லை மிடில் ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டூல் பாக்ஸ் செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கில் இங்கே பாருங்கள், பிக் டூல் இதான் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. இந்த ஏ இருக்கு இல்லைங்களா, இதான் லேபிள். இந்த லேபிளில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுங்க மவுஸில். அந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு லிட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே டவுன் வாங்க. டவுன் வந்தீங்கன்னா கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் நேமை வந்துட்டு உங்களுடைய விஷ் எப்படி எந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேபிளுக்கு அப்படி கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஐட்டம் கோடுன்னு கொடுக்குறேன். கோட் கொடுத்துட்டேன். ஐட்டம் கோட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரேமை வந்துட்டு நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான், காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா சேம் வந்துட்டு அதே மாதிரி டூல் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு லேபிள் கொடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுடைய ஆப்ஷன் விஷ் தான் அது. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஐட்டம் நேம்னு கொடுக்குறேன். ஐட்டம் நேம் ப்ராப்பர்ட்டிஸ், ஐட்டம் நேம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்னொரு லேபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு லேபிளில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐட்டம் குவான்டிட்டி கொடுக்குறேன். ஐட்டம் குவான்டிட்டி கொடுத்துட்டேன். இன்னொரு லேபிளில் வந்துட்டு நான் மேக் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஐட்டம் ரேட் கொடுக்குறேன். ஐட்டம் ரேட் கொடுக்குறேன். ஐட்டம் ரேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நாம் வந்துட்டு இதுக்கு டைட்டில் நாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு அப்ரோப்ரியேட் வந்துட்டு நாம் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் வந்துட்டு நாம் வந்துட்டு டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ் நாம் போகிறோம். இதிலே பாருங்கள், இந்த ஆப்ஷனுக்கு லேபிள் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுதான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஐட்டம் கோடுக்கு ஈவனாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க.
again one more text box நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஈவனா ஐட்டம் நேமுக்கு ஈவனா again one more text box item quantity ஈவனா பண்ணிக்கோங்க one more text box even item rate இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க லெவலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பிக் டூல் மூலமாக இதை வந்துட்டு நீங்கள் எங்கே எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து புட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ யூசர் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு நம்ம ஐட்டம் கூட ஐட்டம் நேம் ஐட்டம் குவான்டிட்டி ஐட்டம் ரேட் டைட்டில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு அப்ரோப்ரியேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இது ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு கமெண்ட் பட்டன் நாம் வந்துட்டு இதில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் கமெண்ட் பட்டன் பாருங்கள் இதான் ஏபி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இந்த எல்லாமே டூல் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டூல் பாக்ஸ்லேயே கமெண்ட் பட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இதில் தான் நீங்கள் கோடிங் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டேட்டா வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் இதில் இன்புட் என்ன பண்ணுறீங்களோ அந்த டேட்டா வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு எக்ஸலில் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு நான் டேட்டா சேவ்னு கொடுத்துட்றேன் கமெண்ட் பட்டனில் அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இன்புட்டில் வந்து நான் டேட்டா சேவ்னு கொடுக்குறேன் சேவ் இதான் ஆப்ஷன் பட்டன் ஸோ இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நாம் வந்துட்டு கலரிங் பண்ணலாம் நம்ம இந்த யூசர் ஃபார்ம் இந்த பிரேம்க்கு வந்துட்டு நல்ல லுக்காக இருக்கிறதுக்காக நம்ம கலரிங் கோட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு பிரேம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பிரேம் இங்கே இருப்பாருங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல்லே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கிரே கலர் இருக்கு இல்லைங்களா ஆஃப் ஒயிட் இருக்கு இல்லைங்களா அந்த ஆஃப் ஒயிட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பேலெட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ரெட்டே சூஸ் பண்ணிக்கிறேன் ரெட் சூஸ் பண்ணோடனே பாருங்கள் கலர் வந்து பிரேம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் டைட்டில் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைட்டில் கலரையும் சேம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைட்டில் கலரும் சேம் நான் ரெட்டே கொடுத்துட்றேன் ரெட் கொடுத்துட்டேன் பட் இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நமக்கு விசிபிலிட்டி கம்மியாகிடுச்சு ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நம்ம விசிபிலிட்டி கொடுக்கணுன்னா இதுக்கு மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் கலரு நம்ம ஒயிட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ ஒயிட் நீங்கள் அப்படியே அதிலே வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் கலர்னு கிடைக்கும் அந்த போர் கலரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க நான் ஒயிட் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபாண்ட் ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து ஃபாண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த போர் கலருக்கு அப்பர்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபாண்ட் இருக்கும் அந்த ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள் ஃபாண்ட் இப்போ வந்துட்டு நான் டைம்ஸ் ரோமன் கொடுக்குறேன் டைம்ஸ் ரோமன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபாண்ட் 10 கொடுக்குறேன் சைஸு போல்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் ஸோ ஃபாண்ட் வந்துட்டு இப்போ நமக்கு விசிபிலிட்டியாக இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு வேறு கலர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நான் வந்துட்டு இந்த கலர் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த கலர் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபாண்ட் வந்து கான்ட்ராஸ்டாக கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபாண்ட் அதே மாதிரி ஃபாண்ட் கீழே வாங்க 4 கலர் இருக்கு இல்லைங்களா அந்த 4 கலரில் நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு இதுக்கு மேபி ரெட்டு கொடுக்குறேன் நான் இதுக்கு ரெட்டு கொடுத்துட்டேன் ஃபாண்ட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாண்ட் வந்துட்டு நான் ஏரியல் கொடுக்குறேன் ஏரியல் கொடுத்துட்டேன் போல்ட் கொடுக்குறேன் ப்ளஸ் ஒரு 10 கொடுக்குறேன் ஃபாண்ட் சைஸு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்து டேட்டா சேவ் பட்டனுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலர் கொடுத்துடலாம் பேஜ் அப்வர்ட் வாங்க
இங்கே இருக்கு பாருங்கள் பேக் கலர். அந்த பேக் கலர் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே தான் க்ரீன் கொடுக்குறேன். அதேமாதிரி ஃபாண்ட் கலரு நீங்கள் வந்துட்டு வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் ப்ளூ, சாரி ப்ளூ வேண்டாம், நான் ஒயிட்டே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு வந்து யூசர் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றத நம்ம செஞ்சிட்டோம். இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதிலேருந்து வந்துட்டு நம்ம யூசர் ஃபார்மில் இன்புட் பண்ணுற டேட்டாவை நாம் அவுட்புட்டாக வந்துட்டு நம்ம எக்ஸல் பேஜில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.